பிடெக் ரியல் எஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க. இடத்தோட பேரு எலகண்ட் எஸ்டேட்ஸ். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காரமடை டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரோட்டில் ஆன் ரோட்லேயே உங்களுக்கு சைட்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி தராங்க. இங்கே ஒரு 1 BHK வீடு வாங்குறீங்கன்னா 19,20,000 மட்டும்தான். இதுவே 2 BHK வீடுனா 34,50,000 உங்களுக்கு 2 BHK வீடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்களே டிஃபால்ட்டாக நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டாக வேணும்னா அதுவும் உங்களுக்கு கட்டி தராங்க. ஸோ இவங்க கிட்ட நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, CCTV சர்வேலன்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இங்கே சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க சைட்டுக்குள்ளே போய் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது, நியர்பையில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்களை ஊட்டி தினேஷ். காரமடையில் நம்மளை எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது பெருமாள் கோயிலுங்க. அதை விட்டிங்கன்னா வித்யா விகாஸ் ஸ்கூல். மூணாவதாக நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த எலகண்ட் எஸ்டேட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா காரமடை வித்யா விகாஸ் ஸ்கூல் தாண்டி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஏக்கர்ஸுங்க. அதில் 128 சைட்டு லேஅவுட் இருக்கிற ஒரு சைட் நம்ம கொடுத்துருக்குறோம். இருக்கிற ஒரு DTCP ரெரா அப்ரூவ் லேஅவுட் நம்ம கொடுத்துருக்கோங்க. நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு 30 அடி 33 அடி தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓவர் ஹெட் டேங்க் 40 லிட்டர் வாட்டர் டேங்க் போட்டு இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். EB லைன் கொடுத்துருக்குறோம். மழை தண்ணி போகிறதுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் பெரியவங்க வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் ட்ராக் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஒரு அவுட்டோர் ஜிம் ஒன்று ஒரு ஆப்ஷன் நம்ம அதில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு இடமாவும் கொடுக்குறோம், அதே சேம் டைம் வீடாகவும் நம்ம கட்டித்தரோம். இடமா வேணும்னா ஒரு சென்ட்டுக்கு 7,40,000 நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் 19,25,000 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் இடத்துக்கு வீடுக்கு ரெண்டுக்குமே நம்ம லோன் ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இடத்துக்குன்னு போயிட்டிங்கன்னா ஒரு 75% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வீடுக்குன்னு போயிட்டிங்கன்னா 95% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கையில் நீங்கள் இடமா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் ஒரு 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா இருந்தால் போதுங்க. இதே வீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 லட்சம் ரூபா கையில் இருந்துச்சுன்னா போதும். நம்ம மற்ற எல்லாமே லோனாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அது இல்லாமல் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ரோடு போகக்கூடிய பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு மெயின் ஏரியா. ஊட்டி, காரமடை, மேட்டுப்பாளையம் எல்லாத்துக்குமே ஏர்போர்ட் போகிறதுக்கான மெயின் ஒரு ரோடு இதுதான். இது நம்ம இது இல்லாமல் கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி, குமரன் மெடிக்கல் சென்டர் போகிறதா இருந்தாலும் சரி, சரவணம்பட்டி போகிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் அப்ரோச் ரோடு இந்த ரோடாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா காரமடை வித்யா விகாஸ் ஸ்கூல் தாண்டி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்டில் கிரைஸ்ட் தி கிங் காலேஜ் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதை சுற்றியே கிட்டத்தட்ட ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குது. இது ஆக்சுவலாக பஸ்ஸுக்கு போகக்கூடிய ரோடு தான். அதுக்கு கோவில்பாளையம் டு ஒன்னிப்பாளையம் பஸ் ரூட் இருக்குது. காரமடையிலேருந்து மினி பஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஏரியா, பஸ் ரூட் இருக்கிற ஏரியா தாங்க. ஓகே.